ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் வெர்ஷன் கொரியன் மேகி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிறேன். அது கூடவே தக்காளி வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு பேஸ்ட் செஞ்சுருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸோ இல்லை கெச்சப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் கெச்சப் டேஸ்ட் கொண்டு வரணுன்றதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நைட் டைம் மேகி எடுத்துக்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான், அதனால் ஈஸி டைஜஷனுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து லைட்டாக தண்ணி கொதிச்சு வரும்போது நான் 3 மேகி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது ஒரு சைடு குக் ஆகட்டும். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேகி 90% குக்கான பிறகு ஹோம்மேட் டோப்போக்கியும் ஹோம்மேட் சில்லி ஆயிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஹாஃப் லெமனும் வச்சிருந்த 3 மேகி மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க வேணா கொரியன் மேகி மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுவே போதுமானது தான். இப்போ கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பட் நான் இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே ஆட் பண்ண பிறகு சூப்பர் க்ரீமியாக டேங்கியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடவே அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.